மல்லித்தலை சட்னி பண்ண போகிறோம். ஒரு கையளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணலாம், பெருசாகவே வச்சுருக்கேன். ஒரு பூண்டு சைஸ் புளி எடுத்திருக்கேன். 4 பூண்டு பல். தேங்காய் வந்து அரை முடி, சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தேங்காயாக இருந்தால் அரை முடியிலையும் பாதி போட்டால் போதும். ஏன்னா மல்லித்தலை கம்மியாக தானே சேர்க்குறோம், அதனால தேங்காயும் அந்தளவுக்கு சேர்த்தா போதும். பச்சை மிளகாய் 6 எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் தான் சட்னி வந்து பச்சை கலர் மாறாமல் இருக்கும், அதனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் போட்டோன்னா சட்னி வந்து ஒரு கலர் ரெட் கலராக மாறிடும், அதனால இதெல்லாம் வதக்க தேவையில்லை. மல்லித்தலையை மட்டும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். அதில் மல்லித்தலையை போட்டுடலாம். போட்டு சும்மா ஒரு இந்த பச்சை மாறுற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப கருக வதக்க தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. தெரியலைன்னா கணக்கு வச்சுக்கோங்க, ஒரே 1 நிமிஷம் வதக்கினா போதும். இலையை மட்டும் போடாமல் அதோட தண்டும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே போலவே போடுங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டாச்சு. பூண்டு, புளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, தேவையான உப்பு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. 4 பேர் சாப்பிடலாம் இந்த சட்னியில். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தாளிக்க தேவையில்லை. தாளித்தோன்னா மல்லித்தலையோட மனம் மாறி அந்த தாளித்த மனம் மட்டும்தான் இருக்கும், அதனால் தாளிக்க தேவையில்லை. இப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னது, சின்ன வெங்காயம் ஒரு 20 இருக்கும், உரிச்சு எடுத்திருக்கேன். 3 தக்காளி, வரமிளகாய் 4, பூண்டு பல் ஒரு 5, தேங்காய் ஒரு துண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய், தேங்காய் இது 4 நல்லா வதங்கியாச்சு. அடுத்து புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை லைட்டாக வதக்கியாச்சு. இது தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். வெட்டிலாம் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சி அதை மிக்ஸி ஜாரை கழுவி அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நம்ம விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். இதுக்கு சட்னிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி இது. நீங்களும் இது போல் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். கருவேப்பிலை சட்னி பண்ண போகிறோம். இதில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரை முடி தேங்காயில் பாதி அளவுக்கு இதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சம் மல்லித்தழை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வதக்க போகிறதில்ல, அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்க போகிறோம். கருவேப்பிலை, புளி, பச்சை மிளகாய், பூண்டு, மல்லித்தழை, தேங்காய், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சட்னி அரைச்சாச்சு. அடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சுக்கலாம், தாளிக்க வேணாம் அப்படின்னா கூட தாளிக்காமையே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நீங்களும் இது போல் கருவேப்பிலை சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, கொள்ளு வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன். தேங்காய் துருவல் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு பூண்டு சைஸ் புளி எடுத்திருக்கேன், 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4. நம்ம காரத்தை அனுசரித்து மிளகாய் கூடலாம் குறைச்சிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி கொள்ளை வறுத்துக்கலாம். கொள்ளு வறுத்தாச்சு. வறுத்ததுமே நல்ல மணமும் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அப்போது வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்தாச்சு கொள்ளு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொள்ளு ஆறிடுச்சு. அதில் வரமிளகாய், பூண்டு, புளி, தேங்காய், உப்பு, ஒரு 2 இலை கருவேப்பிலை. இப்போ அரைச்சிக்கலாம். இதை சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம். இதை இப்படியே தாளிக்காம அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சுட்டா இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் வந்து தண்ணி கலந்துக்கல, அப்படியே இருக்கும், கெட்டியாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். தாளித்து ஊற்றுறதுனா தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தானே ஊற்றிருக்கோம். கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி அடிக்கடி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இட்லி, தோசை, பணியாரம், அப்பம், இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம், சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரை சட்னி பண்ண போகிறோம். மணத்தக்காளி கீரையில் இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஒரு 10 பூண்டு, 10 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி சட்னி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வரமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வதக்கி தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். இப்போ வதக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வரமிளகாயை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. அதில் புளியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம்.
வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி, கீரை எல்லாம் வதக்கியாச்சு. தேங்காயை மட்டும் வதக்காமல் வச்சுருக்கேன். இப்போ ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். காரம் வந்து நமக்கு விருப்பத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் அதிகம் தேவைப்படுறதுனால நான் அதிக மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். தேங்காயை வதக்காமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும், கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். தேவையான உப்பு. இதை அரைச்சிக்கலாம். மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இட்லி, தோசைக்கு, அப்புறம் சாப்பாடு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன். பூண்டுப்பல் ஒரு 10 எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 10, வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். நான் 6 மிளகாய் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 2-3 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது வந்து மணத்துக்காக. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் மிளகாய், புளி, பூண்டு, வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இதை மாற்றிட்டு கடலையை வறுத்துக்கலாம். கடலையை சேர்த்துக்கலாம். வறுத்த கடலையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை கடலை இருந்தால் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். வறுத்த கடலையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ பச்சை கடலை தான் எடுத்திருக்கேன். இது காஞ்ச கடலையாக இருந்தால் சீக்கிரமே எடுத்துடலாம். இது பச்சை கடலை அப்படின்றதுனால நல்லா வறுத்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய், வெங்காயம், பூண்டு, கடலை எல்லாம் வறுத்தோம், ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு. இதை அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைக்கிறப்பவே உப்பு போட்டாச்சு, அதனால இப்போ உப்பு போட தேவையில்லை. உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் உப்பு போடணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிச்சு ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூனில் 5 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 8 பூண்டுப்பல், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் உரித்து வச்சுருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். அதே போல் புளியும் நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே பச்சையாக போட்டு தான் அரைக்க போகிறோம். இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு துவையல் தான் இது. மல்லியை போட்டுக்கலாம். மல்லி வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், மிளகாய், புளி, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா துவையல் பதத்துக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சிக்கலாம்.
துவையில் அரைச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே தாளிக்கிறதோ இல்லை அடுப்பில் வச்சு இதை வதக்குறதோ எதுவுமே தேவையில்லை. வதக்கவும் வேணாம், தாளிக்கவும் வேணாம். பச்சையாகவே அரைச்சிக்கிட்டால் தான் அந்த மனம் அப்படியே நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சட்னி முடிஞ்சது. நீங்களும் இது போல் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்.